பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 14வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். வா கம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு கடலின் மேல் நடந்து சென்று சீஷர்கள் இருந்த படவிற்கு வந்தார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று என்ற சங்கீதம் 95:5வது வசனத்தின்படி அவரே பூமியையும் உருவாக்கினார், அவரே சமுத்திரத்தையும் உருவாக்கினார். ஆகையால் பூமியின் மேல் நடக்க தெரிந்த ஆண்டவருக்கு சமுத்திரத்தின் மேல் நடப்பது ஒன்றும் பெரிய காரியமில்லை. படவில் இயேசுவின் சீஷர்கள் 12 பேர் இருந்தாலும் பேதுரு ஒருவனுக்கு மாத்திரம் இயேசு நடந்தது போல தானும் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. 11 பேரும் செயலற்று காணப்பட்டார்கள். ஒருவன் மாத்திரம் செயல்பட முன் வந்தான். நாமும் செயலற்ற கிறிஸ்தவர்களாய் காணப்படலாகாது, செயல்படும் செயல் வீரர்களாகவே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசுவிடம், ஆண்டவரே, நானும் உம்மை போல கடல் நடக்க வேண்டும் என்று பேதுரு கேட்டான். கடல் என்பது பேதுருவுக்கு ஒன்றும் புதிய அனுபவம் அல்ல. அவன் கடலில் வலையை போட்டு கொண்டிருந்த போதுதான் இயேசு பேதுருவை அவர் பின்னே வரும்படியாய் அழைத்தார். கடலில் வேலை பார்ப்பது தான் பேதுருவுக்கு தொழிலாக இருந்தது. இருந்தாலும் இதுவரைக்கும் கடலில் நடந்து வந்தவர்களை பேதுரு ஒரு காலம் பார்க்கவும் இல்லை, ஒரு காலம் இதை குறித்து சிந்திக்கவும் இல்லை. எனக்கு கடலை பற்றி நன்றாக தெரியும், எனக்கு கடலின் மேல் நல்ல அனுபவம் இருக்கிறது என்று தன்னுடைய அனுபவத்தின் மீது சார்ந்து கொள்ளாமல் இயேசுவிடம் கேட்டான். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு அவனை பார்த்து வா என்று கூறினார். பேதுருவின் துணிச்சல் அவனுக்கு அற்புதத்தையும் செய்தது. இயேசுவின் பாதச்சுவடுகளை பின்பற்ற வாஞ்சிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுக்கும் அழைப்பு வா என்று கூறுகிறார். இயேசு அநேக இடங்களில் நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று சுவிசேஷ புத்தகத்தில் கூறியிருக்கிறார். இயேசு நமக்கு முன்மாதிரியாக இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறார். அவர் சொல்லுகிறவராக மாத்திரமல்ல, அவர் செய்ததை சொன்னார், அதையே நாமும் பின்பற்ற வேண்டும் என்று அழைக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் ஊர் என்னும் பட்டணத்திலிருந்து அழைக்கும் போது முதலாவது அவனை வா என்றே அழைத்தார். ஆகையால் பேதுருவை போல இயேசு கடந்து சென்ற கடினமான பாதையில் நடக்க அர்ப்பணியுங்கள். அவர் உங்களுக்கு விடுக்கும் வா என்ற அழைப்பையும் விசுவாசியாமல் விட்டுவிடாதிருங்கள். அவர் பாதையில் நடக்கிறவர்களுக்கு அற்புதம் நிச்சயம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு உம்மை பின்பற்றி வருகிற பாத்திரங்களாய் நாங்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. என்னை பின்பற்றி வா என்ற உம்முடைய அழைப்பின் துணி எங்கள் செவிகளில் எப்போதும் விழட்டும். ஆண்டவரே, உண்மையாய் உம்மை பின்பற்ற எங்களுக்கு நீர்தாமே உதவி செய்வீராக. இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.